தேனி மாவட்டம் கம்பம் அருகே தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பொறியியல் பட்டதாரியிடம் 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். சுருளிப்பட்டியைச் சேர்ந்த 30 வயதான ஆனந்த் பாபு என்பவரிடம் கடந்த 2023ஆம் ஆண்டு அருண்யா என்ற பெண்ணும் சசிகுமார் என்பவரும் போலி பணியாணையை கொடுத்து பணம் பெற்று மோசடி செய்துள்ளனர். இது தொடர்பான புகாரில் மோசடி செய்த இருவரும் கைது செய்யப்பட்டனர். மதுரை ஈச்சநேரியில் சாக்கிற்குள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவனியாபுரம் புறவழிச்சாலையின் ஓரத்தில் கிடந்த சாக்கு மூட்டையில் சடலம் இருப்பதை பார்த்த மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் வந்து சடலத்தை கைப்பற்றியதுடன் அவர் யார், எப்படி உயிரிழந்தார் என்பது தொடர்பாக அருகில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வரும் பாதையில் இருந்த கொடிய விஷமுடைய கட்டுவிரியன் பாம்பு பிடிக்கப்பட்டது. மலையடிவாரத்தில் நீதிமன்றம் மற்றும் மலைக்கோயிலுக்கு செல்லும் பாதையில் பாம்பு ஒன்று சாலையை கடந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வீரர்கள் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சாலையின் இரு புறங்களிலும் பூத்துள்ள ஜெகரண்டா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக உள்ளது. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை, கோத்தகிரி குன்னூர் சாலையை இந்த மலர்கள் அலங்கரிக்கின்றன. ஜெகரண்டா பூக்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். சென்னை பூந்தமல்லியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்ட குப்பையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தனியார் நிறுவனங்களுக்கு அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பையில் தீப்பிடித்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இங்கு குப்பைகளை கொட்டியது யார், எப்படி தீப்பிடித்தது என்பது தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடின. போட்டியை எம்எல்ஏக்கள் தேவராஜும் செந்தில்குமாரும் தொடங்கி வைத்தனர். வாடிவாசலிலிருந்து அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளில் குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளையின் உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசாக 80,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 60,000 ரூபாய் என மொத்தம் 51 பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே கோயில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய நபர் கோயிலுக்குள் நுழையும் சிசிடிவி காட்சிதான் இது. மாதவன்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள உடையார் ராஜாசாமி கோவிலில் இரும்பு கேட் பூட்டை உடைத்தவர் உண்டியலில் இருந்த 5,000 ரூபாயையும் பீரோவில் இருந்த 5,000 ரூபாயையும் திருடிச் சென்றுள்ளார். இது தொடர்பான புகாரில் கொள்ளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 4.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாய்மாமன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். துக்க நிகழ்ச்சிக்கு வந்த இடத்தில் 4.5 வயது மகளை காணவில்லை என தேடிய பெற்றோர் ஆட்கள் இல்லாத கொட்டகையில் இருந்து குழந்தையை மீட்டனர். அப்போது அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் குழந்தையின் தாய்மாமன் தமிழ்வாணனை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சித்தப்பா உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தந்தையை இழந்த சிறுமி சித்தி வீட்டில் தங்கியிருந்தபோது அவரது சித்தப்பா பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் கோயில் திருவிழாவுக்கு சென்றபோது அறிமுகமான 25 வயது இளைஞரும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 85 வயது முதியவரும் சிறுமியை வன்கொடுமை செய்துள்ளனர். இது தொடர்பாக சிறுமி தனது பள்ளி தோழிகள் மற்றும் ஆசிரியரிடம் தெரிவித்த நிலையில் சைல்டு ஹெல்ப்லைனில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வன்கொடுமை செய்த 3 பேரும் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர்.